காலம்தான் ஒரு கதவை திறக்கும், ஒரு வாசனை திறக்கும். பாஜகவை விரும்பாதவர்கள் கூட அண்ணாமலையின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக மாறியவர்களும் உண்டு. அதனால அவருக்கு பின்னாடி ஏற்கனவே ஒரு 50 லட்சம் வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு பின்னாடி 1 கோடி வாக்கு இருக்கு. இதெல்லாம் எந்த நம்பகத்தன்மை சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா விஜயை வந்து எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும் தமிழ்நாட்டில். அந்த எதிர்கட்சி வரிசையில வந்து இருக்கக்கூடிய இடத்துல உதயநிதியை விட ஸ்ட்ராங்கா இருப்பாரு அண்ணாமலை அப்படி சொல்லக்கூடியவங்க. அதனால எப்படி போனாலும் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அரசியல் பயணம் தொடங்குவதற்கான காலம் கணிந்து விட்டது, வாசல் திறந்து விட்டது. நிதின் நபீன்கிற அவருடைய பாஜகவினுடைய நிர்வாகிட்ட முறைப்படி சொல்லிட்டு, நீங்க கட்சியும் வேணாம், உங்க சங்காத்தம் வேணாம், நாங்க மதச்சார்பற்ற கொள்கைக்குள்ள போறோம். மன விரக்தியில தான் அவர் வெளியில வர்றாரு. விரக்தியெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் கட்சி தலைவராகத்தான் இருப்பாரு, அதிகார பதவிக்கு வர விரும்பலவரு. முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டு எப்படி ரசிகர்களை கடைசி நேரத்துல கட்டி விட்டாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி நேரத்துல நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுனால அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இனிமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலமே இல்லைங்கிற நிலைமை வந்தது. நம்ம எதுக்காக போய் அங்கே வந்து இந்த பழைய பாலடைஞ்ச பங்களாவை போய் நம்ம எதுக்கு தங்கணுங்கிறதுக்காக புதுசாக அதுக்கு வீடே கட்டிடலாமே புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையினுடைய அந்த பயணம், எழுச்சி பயணம் என்பது மதச்சார்பற்ற அரசியலாக ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலே அவருக்கு பின்னால் ஒரு பெரிய மக்கள் திரட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பின்னாடி வந்து பாஜகவே செட்டிங் பண்ணி அனுப்புதா அவரை, எதிர்காலத்தில் அவர் தனித்து நிற்பாரா, பின்னாடி போய் சேர்ந்துக்கிறவாரா? ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் வருது, அப்புறம் மறுபடியும் போய் மூப்பனார் சேர்த்துட்டார்ல, அது மாதிரி ஏதாவது கடந்த காலத்தில் அப்படி நடந்த மாதிரி மீண்டும் இது சேர்ப்பார்களா இல்லை தனித்துவமாக இருப்பார்களான்னு இல்லை. ஆனால் தான் தலைவராக இருக்கணும்னா, தனித்துவமாக இருக்கணும்னா அவர் தனி கட்சி நடத்துவது ஒன்றுதான் அவருக்கு வழி. அதனால அண்ணாமலை அவருக்கான ரூட்டை பிடிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமையும். விஜய் அவர்களும் இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்கும் இளைஞர் எழுச்சியும் சரி, சீமான் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். சீமான் தனித்து இயங்குவது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கண்டிப்பா எல்லா எலெக்ஷனுமே நம்ம சொல்லிட்டே இருந்தாருன்னா அவர் மட்டும் தனியா நிக்க வேண்டியதா, கட்சி மொத்தமா வெளியே போயிடும். எப்பவுமே அரசியல் கட்சி என்பது ஒரு தலைவனை மட்டுமே நம்பி இல்லை, தொண்டர்களின் குரலும் அது முக்கியமான. அதனால நாளை அரசியல் மாற்றத்திலே அண்ணாமலை வந்து ஒரு வலிமையான சக்தியாக மாறலாம், விஜய்க்கு எதிர்நிலைப்பாட்டு அரசியலை செய்யலாம். அதனால எப்படி செய்ய போறார்கள் என்பது அவருடைய நடவடிக்கை குறித்து நம்ம திரும்ப விமர்சிக்கலாம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல ராஜகம்பீரன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், நம்ம தமிழ்நாடோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க கார்ல இருந்து பாஜக கொடியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவங்க புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்க, அதனாலதான் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, போய் என்னுடைய கடிதத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அண்ணாமலையினுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்கள் ஓராண்டு காலத்திற்கு முன்பே கூட அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார் என்பதற்கான தகவலை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனா அதற்கான நம்பிக்கை, தனி கட்சி தொடங்கி பல பேர் தரிசா போயிருக்காங்க, விளங்காம போயிருக்காங்க, பல பேருக்கு வெற்றி பெறாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கடந்த கால வரலாறுலாம் இருக்கும். இப்போ மக்கள் நீதி மையம் மாதிரி கட்சியெல்லாம் வந்து டேக்கப் ஆகலை, வெற்றி பெற முடியல. பல பேருக்கு வந்து அரசியல் கட்சிகள் வெற்றி பெற முடியாமல் போன வரலாறும் இருக்கிறது. அதுக்கு வாழும் உதாரணம் ஐயா வைகோ அவர்கள் போன்றவர்கள்லாம் தோற்று போயிருக்காங்க. அதனால தேமுதிகவுமே கூட விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு பெரிய எழுச்சி இல்லாமல் இருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, எம்பி தேர்தலையும் தோத்து போயிட்டாங்க, ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கட்சி வந்து பழைய தமிழ்நாட்டினுடைய திசையை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு, தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, யாரு கூட வந்து தேமுதிக கூட்டணி போதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க சட்டப்பேரவை, அந்த இடத்தை அடையல, பின்னடைவை பார்த்து விட்டாங்க. அதனால அண்ணாமலை வந்து கட்சியை ஆரம்பிப்பதுல ஒரு தயக்கம் இருந்தது, எப்படி கொண்டு செல்வது. ஏன்னா பாஜக விட்டு வைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு, தங்களிடமிருந்து பிரிந்து சென்ற ஒருவரை அவர்கள் அனுமதிப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்விலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காலம்தான் ஒரு கதவை திறக்கும், ஒரு வாசனை திறக்கும். இப்போ வந்து ஒரு புதிய ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி வெறும் 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக ஒருவர் கட்சி தொடங்கி ஆட்சியவே பிடிச்சிட்டாருங்கிறப்ப இளைஞர்களுடைய எழுச்சி காலம். ஏன்னா அண்ணாமலை வந்து வார் ரூம்லாம் வச்சிருந்தாரு, சோசியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருப்பாரு, சாட்டையால் அடிப்பாரு, அப்பப்ப சோசியல் மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி இருப்பாரு, எல்லா விவாதங்களும் அவரை சுற்றி கொண்டே நடக்கும். அவருக்கு ஒரு தனித்த ஆற்றல் இருக்கிறது, இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, கடுமையாக வந்து எல்லாரையும் எதிர்ப்பாரு அப்படிங்கிற இமேஜ்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அவருக்காக ஓட்டு போட்டவர்களும் உண்டு. பாஜகவை விரும்பாதவர்கள் கூட அண்ணாமலையின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக மாறியவர்களும் உண்டு. அதனால அவருக்கு பின்னாடி ஏற்கனவே ஒரு 50 லட்சம் வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு பின்னாடி 1 கோடி வாக்கு இருக்கு.
இதெல்லாம் எந்த நம்பகத்தன்மை சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா விஜயை வந்து எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும் தமிழ்நாட்டுல. அந்த எதிர்கட்சி வரிசையில வந்து இருக்கக்கூடிய இடத்துல உதயநிதியை விட ஸ்ட்ராங்கா இருப்பாரு அண்ணாமலை அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதனால எப்படி போனாலும் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அரசியல் பயணம் தொடங்குவதற்கான காலம் கனிந்து விட்டது, வாசல் திறந்து விட்டது. அதனால அவர் முறைப்படி என்ன விட்டாரு, எப்படி வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, நாங்க வேற கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி அவரும் முறைப்படி போய் டெல்லியில போய் நிதின் நபீன்கிற அவருடைய பாஜகவினுடைய நிர்வாகிட்ட முறைப்படி சொல்லிட்டு, நீங்க கட்சியும் வேணாம், உங்க ஜங்காத்தம் வேணாம், நாங்க மதச்சார்பற்ற கொள்கைக்குள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு அரசியலே. அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே வர காரணம் என்ன இருக்கு? ஒரு நார்மலா ஒரு தொண்டரா இருந்தாரு, இத்தனை நாள் இவ்வளவு தூரம் ஒரு மாநிலத்தோட தலைவரா வச்சிருந்தவர் வந்து இப்போ எந்த பதவியுமே கொடுக்காம ஒரு தொண்டரா வச்சிருந்தாரு. அது வெளியில வர்றதுக்கு அந்த மன விரக்தியில தான் அவர் வெளியில வர்றாரு. விரக்தியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எதற்காக அழைக்கப்பட்டார்னா, அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் கட்சி தலைவராகத்தான் இருப்பாரு, அதிகார பதவிக்கு வர விரும்பலவரு. முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டு எப்படி ரசிகர்களை கடைசி நேரத்தில் கட்டி விட்டாரோ, அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கடைசி நேரத்தில் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுனால அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அதனாலதான் அவர் மாநில துணைத் தலைவராக இருந்தவரை முதன்மை சக்தியா மாற்றி மாநில தலைவராக ஆக்கினாங்க. அவரால் பிரசன்டேஜ் கொண்டு வர முடிஞ்சு. தேர்தலிலே குறிப்பிடத்தக்க பிரசன்டேஜை வந்து அவரால் உருவாக்கும். 11% வரைக்கும் பாஜகவிற்கும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஒரு 18% வரைக்கும் அவரால் வந்து தேர்தல் வெற்றியில வந்து ஜெயிக்க முடியலையே தவிர வாக்கு வங்கியை அவரால் உயர்த்த முடிந்தது. அதற்கு பின்பு தேர்தல் அரசியலுக்கு இவர் வந்து தேர மாட்டாரு, அதே அதிமுகவோட இவர் பகை வளர்த்துட்டாரு. வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய அணுகுமுறை காரணமாக தான் ஒரு பெரிய பின்னடை வந்தது. அதனால நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர், அவர் எடப்பாடியோட இணக்கமாக இருந்தவர், நண்பராக இருந்தவர். அப்ப அப்படி ஒரு கூட்டணி வச்சா மாறும்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. பாஜகவோட பெர்சன்டேஜ் கீழே போயிருச்சு, 3% வந்துருச்சு. கட்சியினுடைய முதன்மை தலைவர்கள் யாருமே வெற்றி பெறல. ஊட்டிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பின்தங்கிய பகுதியில இருந்து ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, போச்சராஜன் ஜெயிச்சிருக்காரு தவிர கட்சியின் முதன்மை தலைவர்கள் எல்லாரும் அவுட்டு. அதனால இனிமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலமே இல்லைங்கிற நிலைமை வந்த பின்பு நம்ம எதுக்காக போய் அங்கே வந்து இந்த பழைய பாலடைஞ்ச பங்களாவை போய் நம்ம எதுக்கு தங்கணுங்கிறதுக்காக புதுசா அதுக்கு வீடே கட்டிடலாமே எப்படி புது கட்சி ஆரம்பிச்சு போறேன். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து புது கட்சி அப்படின்னு ஒன்று சொல்றது வந்து ரஜினிகாந்த் முன்னாடி அவங்க கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்சியோட பேர் வச்சிருந்தார் இல்லையா, அந்த பேரை தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வைக்க போறாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூடு சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகள் போல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு வேலையை வாய்ஸ் கொடுக்குறாரான்னு நமக்கு தெரியல. ரஜினிகாந்த் அரசியலே வேணாம்னு துறவரம் போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் வந்து அவர் குட்டையை குழப்பினார்னா அவருக்கு என்ன விதமான சூழல் இருக்கும்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது வந்து அவர் வேண்டாம்னு விலகிட்டாரு. அதனால தார்மீக ஆதரவு வேண்டுமானால் அவர் யாருக்காவது கொடுக்கலாம். மற்றபடி நேரடி அரசியல் களத்திற்கு ரஜினிகாந்த் மீண்டும் வருவார்னு நான் நம்பல. அதனால அண்ணாமலை நமக்காக பதவியை ராஜினாமா செஞ்சவர், நமக்காக அரசியலுக்கு வந்தவர் என்கிற அடிப்படையில் ஒரு தார்மீக ஆதரவை ரஜினிகாந்த் தரலாமே தவிர வாழ்த்து வழங்குவதற்கோ ஆசி வழங்குவதற்கோ தயாரா இருப்பாரே தவிர களத்துக்கு ரஜினிகாந்த் வரமாட்டாரு. அண்ணாமலையினுடைய அந்த பயணம், எழுச்சி பயணம் என்பது மதச்சார்பற்ற அரசியலாக ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலே அவருக்கு பின்னால் ஒரு பெரிய மக்கள் திரட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பின்னாடி வந்து பாஜகவே செட்டிங் பண்ணி அனுப்புதா அவரை, பின்னாடி மறுபடியும் பாஜகக்குள்ள வந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்வாரா அப்படின்னா பல பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க. அந்த சந்தேகத்திற்கு இப்போதைக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் அவர் தனித்து நிற்பாரா, பின்னாடி போய் சேர்ந்துக்கிடுவாரா? ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் வருது, அப்புறம் மறுபடியும் போய் மூப்பனார் சேர்த்துட்டார்ல, அது மாதிரி ஏதாவது கடந்த காலத்தில் அப்படி நடந்த மாதிரி மீண்டும் இது சேர்ப்பார்களா இல்லை தனித்துவமாக இருப்பார்களான்னு இல்லை. ஆனால் தான் தலைவராக இருக்கணும்னா, தனித்துவமா இருக்கணும்னா அவர் தனிக்கட்சி நடத்துவது ஒன்றுதான் அவருக்கு வழி. அதனால அண்ணாமலை அவருக்கான ரூட்டை பிடிச்சிட்டாரு. இனிமே அவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமையும். இப்போ அண்ணாமலை அவர்களுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் பட்டாளத்தை கொஞ்சம் வச்சிருக்கவங்க தான். அதுபடி விஜய் அவர்களும் இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கவங்க. இப்போ எப்படி இருக்கும் இளைஞர் எழுச்சியும் சரி, சீமான் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். வேற ஏன்னா இனி சீமான் தனித்து இயங்குவது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. கண்டிப்பா எல்லா எலெக்ஷனுமே நம்ம சொல்லிட்டே இருந்தாருன்னா அவர் மட்டும் தனியா நிக்க வேண்டியது, கட்சி மொத்தமா வெளியே போயிடும். எப்பவுமே அரசியல் கட்சி என்பது ஒரு தலைவனை மட்டுமே நம்பி இல்லை, தொண்டர்களின் குரலும் அதுக்கு முக்கியமானது. அதனால நாளை அரசியல் மாற்றத்திலே அண்ணாமலை வந்து ஒரு வலிமையான சக்தியாக மாறலாம், விஜய்க்கு எதிர்நிலைப்பாட்டு அரசியலை செய்யலாம். அதனால எப்படி செய்ய போறார்கள் என்பது அவருடைய நடவடிக்கை குறித்து நம்ம திரும்ப விமர்சிக்கலாம்.
இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அண்ணாமலை அவர்கள் அரசியலும் சரி, விஜய் அரசியலும் சரி, 2 பேரும் அடுத்து களமாட காலங்கள் உண்டா? அதுக்கு வாய்ப்புகள் உண்டா? இல்ல நிச்சயமா யார் ஆளுகிற ஏன்னா இப்போ அரசாங்கத்துல திமுக வேற இருக்கிற இடமே தெரியாம அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அப்படி நான் நினைக்கல. திமுக வந்து இந்த புலி பதுங்குவது பாய்வதற்காகன்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க அப்படி அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ம், தமிழ்நாட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மிகப்பெரிய போராட்ட களத்தை வந்து திமுக தான் நடத்தும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வர்றாங்க, ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய போராட்ட களத்தை வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகமாக ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ம், மிகப்பெரிய வேலை திட்டங்களை செய்வாங்க. அதே மாதிரி விஜயை எதிர்ப்பதற்கு அண்ணாமலை ஒரு பெரிய அரசியலை செய்தால் ஆளுங்கட்சி எதிர்ப்பில் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான அரசியல் செஞ்சதுனால தான் விஜய் மேலே வந்துட்டாரு, ம். அதிமுக பின்னுக்கு தள்ளினாரு. அது மாதிரி அண்ணாமலை வந்து ஆளுகிற அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்தார்னா அவரும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விஜயா அண்ணாமலையான ஒரு அரசியலை உருவாக்குகிறார்களா, விஜயா உதயநிதியா என்கிற அரசியலை உருவாக்குறார்களா, அல்லது ஒரு மும்முனை போட்டி மாதிரி ஒன்று உருவாக்க போறாங்களா அப்படிங்கிறது இனிமே உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் பயணங்கள்ல வழிப்பணங்க, அதாவது வழிபோக்கில் நமக்கு என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பது இனிமேதான் தெரியும். இப்போ விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. அந்த வகையில வந்து திருச்சி மக்களை வந்து நேற்று சந்திச்சு பேசியிருக்காரு. பேசும்போது முழுக்க முழுக்க சொல்லியிருந்தாரு, இப்போ வர எனக்கு வந்து முதல் எதிரி வந்து டிஎம்கே தான், ஒன்று டிவிகே அல்லது டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துலலாம் அதை பதிவு பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய முதன்மை எதிரி யாருன்னா அவருடைய நிர்வாக சிக்கல் தான். ம், ஏன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி செய்கிறது என்று சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி வந்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. திமுக ஆட்சியை விட பல மடங்கு மோசமான சட்டம் ஒழுங்கு வந்து தினசரி வந்து பல்வேறு வழக்கு. ஆனா அதுக்குமே அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்க கிடையாது, நீங்க அன்னைக்கு சட்டம் ஒழுங்க உருப்படியா வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அதாவது சொல்லியிருக்காரு. தன் ஆட்சியின் தவறை மறைப்பதற்கு பிரதமர் மோடி வந்து ஜவஹர்லால் நேருவை குற்றச்சாட்டு சொல்வார். ம், ஜவஹர்லால் நேரு வந்து இவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, ராகுல் காந்தி தான் இருக்காரு. ஆமா. அப்போ வரலாற்றிலே இருந்து ஒரு தவறை சுட்டி காட்டுவதன் மூலமாக தப்பித்துக் கொள்ளலாம்னு அவர் நினைக்கிறார்ல. ம், அது மாதிரி திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாது. எதிர்கட்சியாக இருக்கிற போது நீங்க ஆளுங்கட்சி கேள்வி கேட்பதை வந்து ஹீரோயிசமா பார்க்கப்படும். சிஎம் சார் அப்படின்னு நீங்க சவால் விடலாம், நீங்களே சிஎம் ஆன முன்னாடி எப்படி விட முடியும்? அப்படிலாம் விட முடியாது. அதனால அவர் தீர்வு சொல்லணும். பழி சாட்டுவதை விட வழி சொல்வது முக்கியமானது. குற்றச்சாட்டின் மூலமாகவே ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீண்ட நாள் நடத்த முடியாது. அதனால விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது அவருடைய நிர்வாக ரீதியாக அவர் என்ன செய்ய போகிறார், திமுகவை விட அதிமுகவை விட கூடுதல் நலத்திட்டங்களை நான் செய்தேன், நான் வந்து இரும்பு கரம் கொண்டு வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வந்து நான் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினேன், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்தேன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்தாதான் அவருக்கு வெற்றியை தவிர இன்னும் திமுக மேலதான் அவர் குற்றச்சாட்டு சொல்லுவாருன்னா அவர் அரசியல் எதிர்காலத்திலே பிரகாசிக்காது. 6 மாசமா சும்மா இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம ஆட்சியை பார்த்துட்டு 6 நாள் கூட அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதாவது அதெல்லாம் வந்து ஒரு நாகரிகத்துக்காக சொல்லுவாங்க. அரசியலிலே ஒவ்வொரு நாளும் விமர்சனத்தை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால் விஜய் அவர்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் சும்மா விடுவாங்கன்னு நான் அவர் நம்புறதுக்கு வந்து யாருமே தயாராக இல்லை. ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கிழவிக்கு வந்து காதை அத்துட்டு ஓடி போயிட்டான், ஒருத்தன் நகையை திருட்டிட்டு ஓடி போயிட்டான். 6 மாதம் வரைக்கும் ஆட்சியை விமர்சிக்க கூடாதுன்னா அந்த கிழவிக்கு எப்படி நகை கிடைக்கும்? அத்துட்டு போன காதுக்கு வைத்தியம் எப்படி கிடைக்கும்? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி எரிகிற பிரச்சனைகள்லாம் 6 மாத அவகாசம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அது சாத்தியம் இல்லை. நீங்க நிதி பிரச்சனைக்கு சொல்லலாம், மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு எனக்கு 6 மாசம் அவகாசம் வேணும்னு கேட்கலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேட்க முடியாது. அதனால அதையெல்லாம் வந்து விமர்சிக்கத்தான் செய்வாங்க. படிப்படியாக அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை சரி செய்தால் வந்து விஜய் தப்பிப்பார். ஏன்னா விஜயினுடைய ஆட்சி ரொம்ப மிக மிக மோசமான ஆட்சி, அவருக்கு நிர்வாகம் தெரியல, அவருடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று இதே யார் விரும்பி ஓட்டு போட்டார்களோ அவர்களே அதிருப்தியாளர்களாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. திரும்ப அவர்கள் வந்து ஒரு வீடியோல பேசியிருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஆதவ் அர்ஜுனாவும் எனக்கும் விசிகாவுக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது, எப்போ ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சிக்கு போனாரோ அதுல இருந்து எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்களா 2 பேரும் ஏற்கனவே இவங்கெல்லாம் போட்ட பிளான் தான், ஸ்கெட்சில் தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து திரும்ப அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை எப்படி பார்த்து? தேர்தலுக்கு முன்பு விசிகா போயிருந்தால் கூடுதல் சீட்டு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா திருமாவளவனுடைய அமைச்சர், அதாவது இந்த ஒரு விஜயினுடைய அமைச்சரவையில ஒரு ஆள் இருப்பதற்கு பதிலாக பல பேர் இருந்திருக்காங்க, ஒரு 4-5 பேராவது இருந்திருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுதலாக கிடைச்சிருக்கும். பல பேர் வருத்தப்பட்டு கட்சியை விட்டே போறாங்கல்ல, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னா அவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்கும். அதனால முன்கூட்டியே ஒப்பந்தம் இருப்பது உண்மை என்றால் அவர் அந்த கூட்டணிக்கு போயிருப்பாரு.
அவர் விசில் அடிக்கிறவன் பூரா தேட்டருக்கு போங்க, சட்டசபையில விசில் அடிக்க முடியாதுன்னு கண்டிப்பா அங்க விஜய் அவர்கள் பேசினாருன்னா என்ன அர்த்தம்னா, திமுக வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வரும், சில செல்வாக்கு சரியுமே தவிர விஜய்னால திமுக தான் மறுபடியும் வரும்னு அவர் நம்பினாரு. ஆனா அவர் நினைத்ததற்கு மாறாக தாவேகாங்கிற ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துருச்சு, திமுக எதிர்க்கட்சிக்கு போயிருச்சு. அப்ப அவர் கணக்கும் தப்பி விட்டது. அவர் என்ன நினைச்சாருன்னா, மூன்றாவது சக்தியின் மூலமாக ஒரு சேதாரம் வரும், பெரும்பான்மை பெற முடியாது திமுக வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ள ஒரு கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு அமைக்கும்னு நினைச்சார். அதற்கு நேர்மாறாக தாவேகா வரும்னு அவர் கணிக்கல. கணிச்சிருந்தா அவர் போயிருப்பாரு. இங்க யாருமே கணிக்கலையே, யாருமே கணிக்கல. தாவேகா காரனே கணிக்கலையே, அப்புறம் எப்படி அவர் கணிக்க? விஜய்க்கே தெரியாது. எனக்கு தெரிந்த தாவேகா நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க 2031 தான் எங்க இலக்கு அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு அந்த இலக்குக்கு முன்னாடி ஒரு லக்கு வந்துருச்சு. அவங்க என்ன செய்வாங்க? ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அதான் திருமாவர்கள் வந்து இப்போ இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திருமாவர்கள் சொல்லும் போது எல்லாமே கட்சி ரீதிக்காண்டியே தான் எல்லாமே நல்லது பார்க்குறோம், அமைச்சரா இருந்ததுமே கட்சிக்காண்டி தான் சொல்றாங்க, தனிப்பட்டு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது, கட்சி நல்லா இருக்கணும், கட்சியோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்தையும் சொல்றாங்க. அப்போ இந்த அமைச்சரவைக்கு சரி விசிகா இப்படி பெரிய பொறுப்புல வர்றதுக்கும் திருமாவர்களுக்கு உடன்பாடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசல. அதாவது பெரும்பகுதி ஓட் பேங்க் இருக்குல்ல, தலித்து ஓட்டு வங்கியில ஒரு பெரும்பாலான ஓட்டு வங்கி தாவேகாவுக்கு ஆதரவாக விழுந்துருச்சு. அப்ப அந்த வாக்கு வங்கிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அடையாளமிக்க தலைவராக திருமாவளவன் இருக்கும்போது தொண்டர்களின் பெரும்பான்மை விருப்பம் வந்து தாவேகாவாக இருக்கும் பட்சத்துல ஒரு தலைவனாக இருந்து கொண்டு அதை தடுத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம். அதனால பெரும்பான்மை மக்களின் விருப்பம் தான் ஜனநாயகம் என்று இருக்கிற போது கட்சியிலையும் பெரும்பான்மை தொண்டர்களின் விருப்பமாக தாவேகா இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நடைமுறை யதார்த்தத்திற்காக அவர் ஆதரிக்கிறாரே தவிர கொள்கை ரீதியாக வந்து அவர் ஆதரிக்கிறாரான்னு கேட்டா அவர் இல்லை. அதனாலதான் அவர் வந்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தாரு. சனாதனம் அது மாதிரி பாஜக பெற்றெடுத்த பிள்ளைலாம் விமர்சனம் மட்டும்தான் நம்ம அரசியல் தலைவர்கள்ல இப்ப தாவேகா விமர்சனம் பண்ணாரு அவரும், அப்புறம் சீமான் அவர்களும் தான் தாவேகா விமர்சனம் பண்ணாங்க. பெரும்பாலும் யாருமே அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல. அந்த மதிக்காததுதான் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியாது, நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொண்டார் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை அவர்கள் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், சரியான திசையில் பயணிக்கிறார்கள்னா அதற்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்கிறாரு. ஒருவேளை அவர்கள் வந்து முறையற்ற ஆட்சி நடத்துகிறார்கள் என்றால் அவர் கண்டிக்கக்கூடிய இடத்துலயும் அவர் இருக்கிறார். அதனால கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு திருமாவளவன் ஒரு அரசியல் செய்கிறார் என்று தான் புரிய வேண்டுமே தவிர திருமாவளவன் தடம் மாறிட்டாரு, திசை மாறிட்டாரு, கொள்கை இல்லாம போயிட்டாரு அப்படின்னு பேசுவது என்பது ஒரு வன்மம் சார்ந்தது. அதுக்கு அவசியம் இல்லை. காலம் வந்து எதை கட்டளை எடுக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைவர்களுக்கு வரும். அந்த பொறுப்பிலே தான் திருமாவளவன் நீடிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் அடுத்து என்ன நடக்குது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.